கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 15:9. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவரோட அன்பில் நிலைத்திருக்க சொல்கிறாரு. ஆமென். இன்றைக்கும் மனுஷங்களோட அன்பை நாடி தேடி ஓடிட்டுருக்கீங்க. அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, உண்மையானது இல்லை. எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அது தெரிஞ்சும் நீங்கள் அந்த மனுஷங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் இங்கே ஏசப்பா சொல்கிறார், ஏன் அன்பில் நிலைத்திரு, என்னை நேசி, நான் அவனை விட்டு விலக மாட்டேன் சொல்கிறார். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஏமாந்து போயிருக்கீங்களா? அன்பு நிமித்தம் ஏமாந்து போய் சோர்ந்து போயிருக்கிறீங்களே, உங்களை பலப்படுத்துகிற விதமாக சொல்கிறார், என்னோட அன்பில் நிலைத்திரு. என் அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது, ஒரு நாளும் குறையாது, ஒரு நாளும் மாறாதுன்னு சொல்கிறார். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. உங்கள் பேரில் ஒரு குறை உண்டா அவருக்கு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டேன்னு சொல்லி. ஃபஸ்ட்லாம் நீ அவ்வளோ நேசிப்ப, அவ்வளோ நேரம் என் கூட இருப்ப. இப்போ எல்லாமே குறைஞ்சிடுச்சு. யாரோ ஒரு மனுஷங்களுக்காக, யாரோ ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக. மீண்டும் அந்த அன்புக்கிட்ட வருவியா? அதே மாதிரி என்னை நேசிப்பியா? நேசிப்பா கேட்குறாரு. அது நிலைத்திருக்க சொல்கிறாரு. இப்போ மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் செய்ய மாட்டேன். அதில் கொண்டு இருந்த அன்பு போலவே நான் உங்களை இன்னும் நேசிக்கிறேன், இனிமேலும் நேசிப்பேன் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.